கேப்டன் ஸ்டைல் வேற, விஜய் ஸ்டைல் வேற. தமிழகத்தில் திராவிட சித்தாந்த கூட்டணி தான் அமைய வேண்டும். மதுரையில் தேமுதிக விஜய் பிரபாகரன் பேட்டியளித்துள்ளார். மதுரை திருப்பாலை பகுதியில் தேமுதிக கட்சி பிரமுகர் இல்ல காதலி விழாவில் பங்கேற்ற தேமுதிக விஜய் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தேமுதிக கூட்டணி குறித்து மிக தெளிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ஜனவரி 9 எங்களுடைய நிலைப்பாட்டை கூறுகிறோம் என தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேமுதிக வலுவை நிரூபிக்க வேண்டும். கட்சியை வலுப்படுத்தி 2011 கேப்டனுடன் 29 எம்எல்ஏ கோட்டைக்கு சென்றார்களோ, தேமுதிக 2.0 பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு செல்ல வேண்டும் என எங்களுடைய ஆசை. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான், தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக தான். கேப்டன் ஸ்டைல் வேற, விஜய் ஸ்டைல் வேற. எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி அமையும் என அமித்ஷா அண்மையில் கூறியிருந்தார் என கேள்விக்கு, கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும். அது திராவிட சித்தாந்த கூட்டணியாக தான் அமைய வேண்டும். தமிழ்நாடு என்பது திராவிட நாடு. திராவிட கொள்கை உள்ள கட்சிகள் தான் கூட்டணி பெறும் சாத்தியம் உள்ளது. சீமான் நடத்தும் ஆடு மாடு மாநாடு குறித்து கேள்விக்கு, ஆடு மாடுகள் ஓட்டு போட முடிந்தால் நடத்தலாம், இல்லை என்றால் வேஸ்ட் தான். கடலூர் மாநாடு வெற்றிகரமாக முடியட்டும், பின்பு மதுரையில் பார்ப்போம் என தெரிவித்தார். அதனால வந்திருந்தேன். வரவேலியில் பல்வேறு இடத்துல கொடியேற்றும் நிகழ்ச்சி, நலத்திட்ட உதவிகள், அப்புறம் எனக்கு காதணி விழா கலந்துக்கிறேன். உண்மையிலேயே சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன். ஏன்னா கேப்டன் என்றைக்குமே சொல்லியிருக்காரு, குடும்ப விழாக்களை போகிறதோட கட்சி விழா கலந்துக்கணும்னு. தேசிய முற்போக்கு குடும்பம், அதுக்காக அந்த விழாவில் நான் கலந்துருக்கேன். இன்றைக்கி இப்போ பிறகு நெக்ஸ்ட் மேட்டுப்பாளையத்தில் போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு இப்போ நான் கிளம்பணும். அதுதான் தேமுதிக வலுப்பெறணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து தன்னை அதிகாரப்பூர்வமாக நிலைநிறுத்தணும். யாரோட கூட்டணின்ற முடிவில் இருக்கிறீங்க? எத்தனை தேர்தல் குறிப்பிட்டு சொல்லணும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தலைமையில் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த கூட்டணி கேள்வி குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜனவரி 9 எங்களோட நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோன்ட்டு. யாரோட கூட்டணி என்ன, இது எல்லா கேள்விகளுக்கும் ஜனவரி 9 உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வரும். இன்றைக்கு நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவில் தருமபுரியில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எங்கள் கட்சியோட வலுவை நாங்கள் முதல்ல நிரூபிக்கணும். எங்களோட கட்சிக்காரங்க ஒதுங்கி இருக்கிறவங்க யாராக எல்லாருமே கூப்பிட்டு பேசி எங்கள் கட்சியை நாங்கள் வலுப்படுத்தி மீண்டும் 2011 கேப்டனோட எப்படி 29 எம்எல்ஏ கோட்டைக்கு போனாங்களோ அதே மாதிரி தேமுதிக 2.0 அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் பல எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பாக கோட்டைக்கு போகணும் தான் ஒரு இளைஞனாக தேமுதிக அடிப்படை தொண்டனாக எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக நான் பாடுபடுறேன் தான் நான் இந்த நேரத்தில் சொல்லி. விஜயகாந்த் சார் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது எந்த விதமான வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு இப்போ விஜய்க்கு வந்து